எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல கோலங்களை எல்லாரும் ஒரு 20,000 பேர் கிட்டத்தட்ட பார்த்து நான் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கறது. இன்னும் நிறைய இந்த மாதிரிலாம் அவங்களோட பேசணும் செய்யணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது. என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ஏன்னா எல்லோரும் ரசித்து நிறைய பேர் சொல்லி அதை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் என்னென்னா சிம்பிளான சப்ஜெக்ட். அதாவது பஞ்சாங்கத்தில் என்னென்னா எதுக்கு பஞ்சாங்கத்தை பற்றி சொல்கிறோம்னா நமக்கு வந்து எல்லா இதுக்கும் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை நாம் எங்கேயாவது வெளியூருக்கு போகணும், ஏதாவது ஒரு விஷயமா போகணும். இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டைம் பார்ப்போம். நல்ல டைம் பார்த்து ஆரம்பிப்போம். நான் முதல்ல ஆரம்பிக்கிச்சு இப்போ வீடு கட்டியிருக்கா, கிரகப்பிரவேசம் பண்ணுறா, இல்லை ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி பால் காய்ச்சி சாப்பிட்றோம் அப்படின்னா கூட நம்ம அதாவது நல்ல டைம் பார்த்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமானது. அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறா. எல்லாருக்குமே இப்போ அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வேண்டாம் எப்போ வேணாலும் போகலாங்கிறதெல்லாம் யாருமே இல்லை. எல்லாமே பார்க்குறேன். அதாவது நல்ல டைம் இருக்கா அப்படின்னு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து போய் ஒரு அது படித்தவாளோ அல்லது ஜோசியரோ போய் பார்ப்போம், கேட்டுட்டு வருவோம். கொஞ்சம் கொஞ்சம் நாமே தெரிஞ்சுட்டோம்னாக்க நாமளே நமக்கு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு சிம்பிளாக பெரிய கல்யாணம் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாழை பார்க்கணும், இது பண்ணணும். இப்போ பையன் வெளியூருக்கு போகிறான், வேலைக்கு போகிறான்னா நாம்ளே டைம் பார்த்து சொல்லலாம். அதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் நான் தான் எல்லாருக்குமே சொல்வேன். எல்லாருமே என்ன தான் கேட்பேன். ஏன்னாக்கா எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து இதை கற்றுக்கிட்டேன். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் உபயோகிக்கிறது பாம்பு பஞ்சாங்கம் தான். ஏன்னா எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். மற்றபடி எல்லாத்துலேயுமே இப்போ வருது, இந்த டெய்லி கேலண்டர்லலாம் கூட வருது. அதனால் நீங்கள் வந்து இதை பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சுன்னு விட்டீங்கன்னா நீங்களே பார்த்து நீங்களே அதை இதுக்கு இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஜோசியத்தையோ இந்துவத்தையோ போக வேண்டாம். கல்யாண பொருத்தம் பார்க்குறதும் ரொம்ப ஈஸி தான். பட் அது அப்புறம் சொல்கிறேன். முதல்ல எப்படின்னா நம்ம வந்து மாதங்களில் வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் ஆடி மார்கழி ரெண்டும் வேண்டாம். ஏன்னா ஆடி மாதமும் அது வந்து இது கிடையாது, பண்ணக்கூடாது, எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. அது மாதிரி மார்கழியும் ஆரம்பிக்கக்கூடாது. மற்ற இதர மாதங்கள் 12 மாதத்தில் இது 2 போக மற்ற மாதங்களில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இது. அதில் வந்து புரட்டாசி வந்து கொஞ்சம் மத்தியமம். என்னென்னா பித்ருக்கள் மாலையபட்சம்னு ஒன்று வரும். அது ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அது அமாவாசை அன்னைக்கு மாலையை இதுன்னுட்டு அமாவாசைன்னு எல்லாருமே சமுத்திரத்துலேயோ குளத்துலையோ போய் அந்த இவாளுக்கு கொடுக்கறது. அதாவது நம்ம குடும்பத்தில் இறந்து போன மூத்த இவாளுக்கு கொடுக்கறது. அதனால் புரட்டாசியும் ஒரு அவ்வளோ இது கிடையாது, அதாவது நல்ல காரியத்துக்கு. பட் இது பொது இது. அதுக்கப்புறம் என்ன மாதங்களில் இந்த மாதிரி. அடுத்தது என்னன்னா பட்சங்கிறது வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி மட்டும் சுக்லபட்சம், பௌர்ணமியிலேருந்து மறுபடியும் அமாவாசை மட்டும் கிருஷ்ணபட்சம். தமிழில் வந்து இது வளர்பிறை, அது தேய்பிறை. நம்ம வந்து வளர்பிறையில் தான் எல்லாமே பண்ணணும். ஏன் தேய்பிறையிலன்னா அந்த 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 இதில் வந்து அது சரி வராது. தேய்பிறையில் பண்ணுறது வந்து ஒரு அந்த காரியம் சரியாக வராதுங்கிறது அர்த்தம். வளர்பிறையாக இருந்தால் நல்லா வளரணும். ஸோ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரை, அதாவது பௌர்ணமி வரையில் இந்த 15 நாள், அந்த 15 நாளைக்கு திதி, அதாவது பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை. எப்படி இதெல்லாம்னாக்க ஸ்கூலில் எல்லாமே கற்றுக் கொடுப்பா. அதெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. பட் உங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தை பார்த்துனால இதை பார்த்துனால தெரியும். அந்த வளர்பிறையில் வந்து பிரதமையும் உதவாது. அதாவது திதிகளில் பிரதமை உதவாது. அமாவாசைக்கு அடுத்த நாள் சரி வராது, எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி அஷ்டமி நவமியில் ஏதான ஒரு நல்ல காரியத்தை பேச போகிறோம், பொண்ணுக்கு ஜாதகம் கொடுக்க போகிறோம், அது இதுன்னா அந்த அஷ்டமி நவமியும்
உதவாது. அது வந்து இப்போ யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறா கூட அஷ்டமி நவமியில் வச்சுக்க மாட்டான். இப்போ எல்லோரும் நல்லாவே பார்க்குறா, எல்லாருக்குமே இது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இது வந்து அந்த பட்சம்ங்கிறதுல இந்த 2 இது. அதுக்கடுத்தது கிழமையில் வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ண மாட்டான். திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த 5 நாள் தான் நல்ல நாட்கள். செவ்வாய் வந்து சில பேர் வந்து செவ்வாய் பரவாயில்லன்னு, இப்போ மகாராஷ்டிராலாம் செவ்வாய் பரவாயில்ல, ஏன்னா பிள்ளையாருடையது அப்படின்னு, அதனால் கொஞ்சம் வித்தியாசப்படும் நமக்கு. அதே மாதிரியே மாதங்களும் தெலுங்குக்காரர்களுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வரும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்குது. பட் நான் சொல்கிறது நம்ம ஊரில் நம்ம இதில் மட்டும்தான் நான் தெரியும், எனக்கு அதை மட்டும் சொல்கிறேன். கிழமை ஆயிடுத்து. அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரங்களில் வந்து 27 நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம்னு வரிசையாக 27 நட்சத்திரம். அந்த 27ல் பரணி கார்த்தி உதவாது. ஏன்னா அதுலேயும் எந்த நல்ல இது முக்கியமான காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அதை பார்த்துட்டோம்னா அதை நம்ம பரணி கார்த்தியாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிவிடணும். இது வந்து 4 கிழமை. அப்புறம் யோகம், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா யோகம்னு போட்டிருப்பா. யோகம் வந்து அமிர்த யோகம், சித்த யோகம், இது 2ல் தான் நாம் எல்லா காரியமுமே பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது வளர்ச்சி அடையும். அதுக்காக அது இது மாதிரி இன்னும் கொஞ்சம் 1, 2 இருக்குது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டேன்னாக்க நீங்களே பார்த்துக்கலாம். இதை தவிர வந்து வருஷங்கள் எந்த வருஷமும் நம்ம கணக்கு, எல்லா வருஷமே நல்ல வருஷங்கள் தான். இந்த திதி வந்து அஸ்வினி திதி, இது யோகம், அப்புறம் வந்து நம்ம நட்சத்திரம், இதெல்லாம் பார்க்கணும். நம்ம நட்சத்திரத்தில் எந்த காரியமுமே ஆரம்பிக்கப்படாது. இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறான்னா அந்த யார் வாங்கியிருக்காளோ அவள் 2 பேர் நட்சத்திரமும் உதவாது. இது வந்து ஒரு பேசிக்கு மேக்ஸ் தான். இது சும்மா தெரிஞ்சு வச்சுன்னுட்டோம்னாக்க நாமளே நமக்கு 10 ஒன்று பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கிளம்புறியா, சரி இந்த டயத்தில் பண்ணு. இதை விட முக்கியமானது ராவுகாலமும் யமகண்டமும். ராவுகாலம்ங்கிறது வந்து தினமே இருக்கும், தினமே ராவுகாலம் வரும், யமகண்டமும் வரும். ராவுகாலத்தில் நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ராவுகாலம் பார்க்குறது உண்டு. யாரும் ராவுகாலத்தில் பண்ண மாட்டா. அது வந்து திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை, ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரையும் கரெக்டாக வரும். அதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நான் சின்னவாளாக இருக்குச்சே எனக்கு ஒரு இது ஒன்று சொல்லி கொடுத்துருப்பா, எப்படி ராவுகாலம் பார்க்கறதுன்னு. அதாவது திங்கக்கிழமைன்னா திருநாள் சந்தடி வெய்யலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா அப்படின்னு. இதில் என்னென்னா திங்கக்கிழமை 7:30 திருநாள், சந்தடிங்கிறது சனிக்கிழமை, அது வந்து 9லேருந்து 10:30, வெய்யலுங்கிறது வெள்ளிக்கிழமை 10:30 to 12, புரண்டு அப்படிங்கிறது புதன்கிழமை 12லேருந்து 1:30, விளையாடுங்கிறது 1:30லேருந்து 3 வியாழக்கிழமை, அப்புறம் செல்வது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை 3லேருந்து 4:30, நியாயமாங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, அது வந்து 4:30 to 6. இதெல்லாம் எங்களை நொட்டு பண்ண சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு இந்த இது கணக்கு கரெக்டாக தெரியும். எண்ணிக்கை இப்போவுமே யாராவது கேட்டாங்கன்னா உடனே தெரியுமே புதன்கிழமையா 12 1:30 ராவுகாலம் அப்படி. ராவுகாலத்தில் எந்த காரியமும் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுவும் ஆரம்பித்தா அவ்வளோ சரியாக வராதுங்கிறது. இந்த மாதிரி நமக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அட்வைஸ் எல்லாமும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுனால அதை சொல்லியிருந்திருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது மட்டும் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். அது நல்ல இதுதான்.